Hey everyone, welcome back to Infinity Math Solution. This is part 4 of continuity and differentiability. In videos, we are going to discuss exercise 5.1, sum 10 to 12 with clear step-by-step explanation. So watch the video completely and practice along with me. Let's start today's section. Differential continuity, chapter 5. I recall. Definition of continuous. Now recall LHL equal to RHL equal to function value. லாஸ்ட் டைம் பார்த்தது தான். அப்போ எல்லாத்தையும் எப்படி எழுதுவீங்க? சப்போஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருந்தாங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ், இது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 பிளஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. ஓகேவா? The function is said to be continuous at a point limit f of x equal to f of c. If domain f of x equal to just இந்த அதர் கேஸ் இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். இதை வச்சு எல்லா சம் போடலாம். 5.1 ஃபுல் சம்ஸ் மூணுமே ஈக்குவலாக இருந்தால் கண்டினியூஸ், சப்போஸ் நாட் ஈக்குவலாக இருந்தால் நாட் அ கண்டினியூஸ் ஆர் கால்ட் discontinuous. ஓகே ஓகே ஜஸ்ட் இப்போ 10th சம் பார்க்க போகிறோம். இந்த சம்மில் இங்கே பாருங்க, நமக்கு எப்பவுமே கொஸ்டினில் என்ன கொடுத்துருவாங்கன்னா அட் எக்ஸ் ஈக்குவல் டு சம் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த சம்மில் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? நம்ம ஜஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணோம்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ மூணு ஈக்குவல் டு ப்ரூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா லிமிட் எங்கே ஸ்பிட் ஆயிருக்கு, இந்த ஃபங்க்ஷன் பாருங்க எங்கே ஸ்பிட் ஆயிருக்கு, 1ல தான் ஸ்பிட் ஆயிருக்கு. கரெக்டா? அப்போ நீங்க நம்பர் லைன் வரைஞ்சிருங்க. 0 இது எக்ஸாம்ல வரைய தேவையில்ல, ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம இது பண்றோம். ஓகேவா? இதை மட்டும் நீங்க கரெக்டாக எடுத்தீங்கன்னா சம மிஸ்டேக்கே ஆகாது. 1க்கு நேராக கோடு போட்டுடலாம். ஓகேவா? ஜஸ்ட் இதெல்லாம் எக்ஸாம்ல நீங்க போட தேவையில்ல, ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இதுல எது பெருசா இருக்கு? எக்ஸ் தான் பெருசா இருக்கு. கரெக்டா? 1 விட எக்ஸ் எல்லாமே பெருசா போயிட்டு இருக்கு. அப்போ என்ன இருக்கும்? 2 வந்துருக்கும். கரெக்டா? ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்களேன். 2 3 இந்த மாதிரி எது இருந்தாலும் 1ஓட பெருசா இருக்குமா? அப்போ 2 3ன்னு ஆரம்பிக்குது பிளஸ் நம்பர். அப்போ இங்க வந்து எக்ஸ் பிளஸ் 1ன்னு வந்திருக்கும். கரெக்டா? அதே மாதிரி இங்க பாருங்க, 1 தான் பெருசா இருக்கு. அப்போ இந்த எக்ஸ் என்ன வந்திருக்கும்? 0வா இருக்கலாம், இல்ல மைனஸ் நம்பரா இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகேவா? இது எதுவுமே பிரச்சனை இல்லையா? இப்போ சொல்யூஷன் வரலாம். சொல்யூஷன் அப்போ அட் எக்ஸ் ஈக்குவல் அது நம்ம 1க்கு எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எல் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எப்படி சொல்லியிருக்கேன்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் வந்து 1ஆ மாறிட்டு இருக்கும். அப்போ 1ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ இந்த சைடு தான் வந்திருக்கும். அப்போ ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. அப்போ பண்ணி தான் வந்திருக்கும் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 2. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 2 வந்திருக்கு. இப்போ ஆர்ஹெச்எல் ரைட் ஹேண்ட் லிமிட் பார்க்கலாம். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு என்ன வந்திருக்கும்? இங்கே 1 பிளஸ். ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ், அப்போ லிமிட் 1 பிளஸ் என்ன ஆகிடும்? 1ஆ மாறிட்டு இருக்கும். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வந்திருக்கும்? 1லேருந்து கொஞ்சம் ஆட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கும் எக்ஸ் பிளஸ் 1. அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 2. இப்போ இது ரெண்டுமே சேமாக வந்துச்சு, அதனால கண்டினியூஸாக சொல்லக்கூடாது. நம்ம நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்? ஃபங்க்ஷன் வேல்யூ. அப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ செக் பண்ணா எக்ஸ் ஈக்குவல் டுனா இருக்கு 1ல பார்க்க போறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எங்க இருக்கு? இங்க லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு போடல, லெஸ் தன் மட்டும் போட்டிருக்கும். இங்கே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல தான் 1 இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்போ வேல்யூ வந்து எக்ஸ் பிளஸ் 1. இப்போ எக்ஸ் போல 1 சப்ஸ்டிட் பண்ணா எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 2. therefore f of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க? is continuous at x equal to 1.
அவ்வளோதான். ஏன் கண்டினியூஸ்? LHL equal to RHL equal to function value. ஓகேவா? இதே தான் இந்த எக்ஸ்பி ஃபுல் சம்மும் இதே தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 11th சம். இங்க பாருங்க, அப்ப என்ன எடுப்பீங்க? இதான் ப்ரூவ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் அப்ப என்ன எடுப்போம்? சொல்யூஷன் x equal to 2. கரெக்டா? அப்போ நம்பர் லைன் வரைஞ்சா இங்க 0 1 இங்க 2 இங்க -1 -2. இப்போ 2க்கு நேரம் இங்க வந்திருக்கும். இது ஒரு சின்னதா மார்க் பண்ணிங்க. இப்போ இதுல எது பெருசா இருக்கு? 2 தான் பெருசா இருக்கு. அப்போ இங்க இருக்க நம்பர் என்ன வந்திருக்கும்? 1 வந்திருக்கலாம், 0 வந்திருக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா x³ -3. கரெக்டா? இப்போ இங்க இருக்க நம்பர் 2. அப்போ இந்த x 2 விட பெருசா இருக்கு. அப்போ 3 இருந்திருக்கலாமா? அப்போ இந்த சைடு இருந்திருக்கும். இது x² + 1. இப்போ வரைக்கும் இந்த டவுட் இருக்காது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து LHL ப்ரூவ் பண்ண போறோம். லிமிட் x → 2 - f of x. அப்போ இந்த மைனஸ் போட்டால் தான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னு அர்த்தம். அப்போ லிமிட் x → 2 f of x பதிலாக என்ன எழுத போகிறோம்? x³ - 3. அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் 2³ - 3. 2³ 8 -3 = 5. கரெக்டா? இப்போ RHL. அப்போ லிமிட் x → 2 + f of x. அப்போ லிமிட் x → 2 f of x பதிலாக என்ன எழுதணும்? இங்கே x² + 1 = 2² + 1 = 4 + 1 = 5. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாக வந்துச்சு. இப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ x = 2. இப்போ எந்த ஃபங்க்ஷன் எடுப்பீங்க? இது எடுப்பீங்களா, இது எடுப்பீங்களா? எங்க ஈக்குவல் டு லெஸ் ஆர்ல கிரேட்டர் ஈக்குவல் டு என்ன இருக்கும் பாருங்க, இதுல இல்ல. அப்போ இதா எடுத்துக்கணும். கரெக்டா? அப்போ f of x = என்ன எடுக்க போறோம்னா x³ - 3. அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம்? f of 2 = 2³ - 3. அப்போ 8 - 3 = 5. Therefore f of x is continuous at x = 2. ஏன் continuous? LHL = RHL = function value. இது எழுதிட்டு தான் இது எழுதணும். ஓகேவா? இதே தான் 12th சம். இங்க பாருங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இதுல அதே மாதிரி லாஸ்ட் சம் மாதிரி அப்போ சொல்யூஷன் டேட்டா சம்ம போடலாமா? சொல்யூஷன். அப்போ x = என்ன எடுப்பீங்க? 1. ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? LHL. அப்போ லிமிட் x → 1 - f of x. ஓகே, இப்போ 1 - எதை சூஸ் பண்ணணும்? நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க நம்பர் லைன் போட தேவையில்ல. ஏன்னா டவுட்டா இருக்க மாதிரினா நம்பர் லைன் போட்டுருங்க. 0 1 இங்க -1 -2 இங்க இருக்கு. இப்போ இது எது சாரி +1 +1 இங்க இருக்கு. கரெக்டா? இப்போ இது எது பெருசா இருக்கு? 1 தான் பெருசா இருக்கு. அப்போ இது என்ன வந்திருக்கும்? 0வா வந்திருக்கலாம். அப்போ இந்த சைடு தான் x⁻10 - 1 வந்திருக்கும். அப்போ அதான் வந்து x² இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன எடுப்போம்? இது எடுப்போமா? x⁻10 - 1 = முக்கியமானது, நீங்க எப்போ லிமிட் அப்ளை பண்றீங்களோ அது வரைக்கும் லிமிட் எழுதினே இருக்கணும். அப்போ இது எப்படி எழுதணும்னா லிமிட் x → 1 f of x பதிலாக என்ன தரும்? x⁻10 - 1. இப்போ 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா வரும் 1/10 - 1. 1/10னாலும் 1 தான். 1 - 1 வந்து 0 ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ RHL அதே மாதிரி லிமிட் x → 1 + f of x. அதே மாதிரி லிமிட் x → 1 f of x தான் இருக்கு x² = 1² = 1. இந்த பிளேஸ்னா எழுதலாம் LHL not equal to RHL. Therefore f of x is not continuous at
x equal to 1 or otherwise எழுதலாம் f of x is discontinuous at x equal to 1. ஓகேங்களா, அந்த பாயிண்ட்ல வந்து டிஸ்கண்டினியூஸா இருக்கு. அதான் சேம் இதே சம்மு தான் எக்ஸைஸ் 5.1 ஃபுல்லா இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேவா, 5.1 ஃபுல்லா இதே மாதிரி தான் இருக்க போகுது. நீங்க முக்கியமா தெரிஞ்சது வந்து LHL ஈக்குவல் டு RHL ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூ, இது எல்லாமே ஈக்குவலா இருக்கான்னு பார்க்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 5 சம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே ஓகே, that's all for today's video. I hope exercise 5.1 sum 10 to 12 clear for you now. If any doubt, mail me infinity max 0104. Keep learning, keep practice. See you in the next video. Thank you.